வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினைய பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வினைக்குள்ள போகலாம். ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினை அப்படிங்கிறது ஒரு ஆர்கனோட்ரிஃபலேட் அல்லது ஆர்கனோஹாலைடு ஆர்கனோசிலேன் கூட பெல்லாடியம் 0 மற்றும் ஆக்டிவேட்டார் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு அதனுடன் தொடர்புடைய கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து கிடைக்கிற வினையைத்தான் நம்ம ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே R1ங்கிற நிலையில் வந்து அரைல் அல்லது அல்கைல் அல்லது அல்கினைல் வந்து இருக்கலாம். இது R2ங்கிற நிலையில் வந்து அல்கினைல், அரைல், அல்கைனைல், அல்கைல் போன்றவை இருக்கலாம். இது ஒய்ங்கிற நிலையில் இது போன்ற வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு இருக்கலாம். இந்த வினைக்கு நான் சொன்னேன் பொதுவாக வந்து ஆக்டிவேட்டார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. இந்த வினையை வந்து நம்ம எதனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ரியாக்ஷன் கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா சுசுகி வினையில் போரான் ரியேஜெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம பேஸை பயன்படுத்துவோம். அதே போல் இந்த வினையில் சிலைல் ரியேஜெண்ட்டை அதாவது சிலைல் சப்ஸ்ட்ரேட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளூரைடு அயான் சோர்ஸ் அல்லது பேஸ் வந்து தேவைப்படுது. சரி, இங்கே என்னென்ன ஃப்ளூரைடு அயான் சோர்ஸ் வந்து காமனாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா பியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடு அப்படிங்கிற ஃப்ளூரைடு அயான் சோர்ஸ் மற்றும் பொட்டாசியம் ஃப்ளூரைடு அல்லது சீசியம் ஃப்ளூரைடு அல்லது டிஏஎஸ்எஃப் அதாவது ட்ரிஸ் டைமெத்தில் அமினோ சல்ஃபோனியம் டைஃப்ளூரோ ட்ரைமெத்தில் சிலிகேட். இது போன்றவற்றை நம்ம பயன்படுத்தலாம். சரி, வாங்க நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிள்குள்ளே போயிடலாம். கேட்டலிட்டிக் சைக்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்த வெவ்வேறு கிராஸ் கப்ளிங் வினையை போன்றே இங்கேயும் நடக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாடியம் 0 அல்லது பெல்லாடியம் 2 ப்ரீ கேட்டலிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பெல்லாடியம் 2 ப்ரீ கேட்டலிஸ்ட் எடுக்கிறப்ப நீங்கள் சூட்டபிள் லிகாண்டை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்சிட்டு பெல்லாடியம் 0 கிடைக்கும். இது வந்து ஒரு 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு உங்களோட ஆர்கனோ ஹாலைடு அல்லது ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டு உங்களுக்கு இந்த 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ தான் வந்து நம்மளோட டிரான்ஸ்மெட்டலேஷன் வந்து நடக்க போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிலைல் சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டரான ஃப்ளூரைடு அயான் சோர்ஸ் இது இரண்டும் வினைப்படும் பொழுது உங்களுக்கு பென்டா கோஆர்டினேட் சிலைல் இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இதுதான் ஆக்சுவல் டிரான்ஸ்மெட்டலேட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து R2 குரூப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வருது. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுவும் ஒரு 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இப்போ இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் நடந்து உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதன் பிறகு ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நம்மளோட முந்தைய வீடியோக்களில் அதாவது முந்தைய கிராஸ் கப்ளிங் வினை சம்பந்தப்பட்ட வீடியோக்களில் ஏற்கனவே வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன் மற்றும் டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் மற்றும் ரிடக்டிவ் எலிமினேஷன் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதனால் நம்ம இங்கே அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது டிரான்ஸ்மெட்டலேஷன் அதாவது இந்த சிலைல் சப்ஸ்ட்ரேட் எப்படி வந்து ஒரு ஆக்டிவேட்டர் கூட வினைபுரிஞ்சு எப்படி இது ஆக்டிவ் ரியேஜெண்ட்டாக மாறுது, மாறி எப்படி டிரான்ஸ்மெட்டலேஷன் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டை எடுத்துக்கோங்க. இந்த சப்ஸ்ட்ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்கினில் சப்ஸ்ட்ரேட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலைல் சப்ஸ்டியன்ட் இருக்குது. அதே வேளையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டின் சப்ஸ்டியன்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த கண்டிஷனை நம்ம பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் கப்ளிங் நடக்குது, இந்த இடத்துல நடக்கிறது இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது இந்த கார்பன் சிலிக்கன் பாண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். அப்படி லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறனால உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேஷன் நடக்கும். அப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ளூரைடு அயான் சோர்சஸ் அல்லது பேஸ் போன்றவற்றை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முறைகள் இருக்குது. அதன் மூலமாக நம்ம சிலைல் குரூப்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அது ஆக்டிவேட்டட் கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்மெட்டலேட்டிங் ரியேஜெண்ட்டை வந்து கொடுக்கும். அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேஷன் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். சரி, வாங்க என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சிலைல் சப்ஸ்ட்ரேட். ஒரு நியூக்ளியோ ஃபாயில், அந்த நியூக்ளியோ ஃபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிலிக்கன் ஆட்டத்தை தாக்குறப்ப உங்களுக்கு அது பென்டா கோஆர்டினேட்டட் அதாவது ஹைப்பர் வேலண்ட் சிலைல் ஸ்பீசிஸை வந்து கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக
நம்மளோட இந்த இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் நடந்து உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்குது. இந்த இன்டர்மீடியட் உருவான பிறகு ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்ப்போம். முதல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு ஆக்டிவேஷன். ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரைடு அயான் சோர்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேரியஸ் ஃப்ளூரைடு அயான் சோர்சஸ் இதற்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ளூரைடு அயான் சோர்சஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிலைல் குரூப்பை தாக்கும். அதாவது சிலிக்கன் ஆட்டத்தை தாக்கும் பொழுது உங்களுக்கு பென்டா கோஆர்டினேட் சிலிகேட் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ரியேஜன். இது உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆர்1 குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேஷன் கூட ஈடுபடும். சரி, அடுத்த மெத்தட் போவோம். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலனால். அதாவது சிலனால் சப்ஸ்ட்ரேட்டை வந்து நம்ம சில்வர் ஆக்சைடை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலனால் டெரிவேட்டிவ் இருக்குது. இங்கே அயடோ அரைல் அயோடைட் இருக்குது. இங்கே வந்து பெல்லாடியம் ஜீரோ மற்றும் சில்வர் ஆக்சைடு வந்து இங்கே ஆக்டிவேட்டராக பயன்படுது. அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெலாடியம் ஜீரோ ஸ்பீசிஸ் இங்கே இருக்கக்கூடிய அரைல் அயோடைடு கூட உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு உருவாகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வசதிக்காக அதை வந்து சிலிக்கன் ஆட்டம் இருக்கிறத மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். அதாவது AR1 சிலிக்கன் இருக்கிறத மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து சிலிக்கன் ஆட்டத்து கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அயோடின் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு காலைடு எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய சிலைல் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேஷன் நடந்து அதனைத் தொடர்ந்து டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்து உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில நாள வேறு வகையான நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆக்டிவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில நாள் இருக்குது. பேஸ் பயன்படுத்துகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு சிலாக்சி அயான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இந்த சிலாக்சி அயான் நம்மளோட பெலாடியம் அதாவது இன்டர்மீடியட் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை போலவே இன்னொரு சிலாக்சி அயான் வந்து இந்த இன்டர்மீடியட் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அல்கினைல் குரூப் வந்து டிரான்ஸ்மெட்டலேஷனில் ஈடுபட்டு இந்த பல்லாடியத்தை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியட் வந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடைபெற்று உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வகையில் சில நாள பேஸ் பயன்படுத்தியும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். சரி, அடுத்த என்ன மெத்தட்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சிலட்டேன் மற்றும் டிபிஏஎஃப் ஆக்டிவேஷன், அதாவது டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைட் ஆக்டிவேஷன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் இந்த இரண்டையும் நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கன், அதாவது டெட்ராவலன் சிலிக்கன் அதனோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 109 டிகிரியாக இருக்குது. இதே வேளையில் ட்ரைகோனல் பைபிரமிடல் இருக்கக்கூடிய பென்டா கோஆர்டினேட் சிலிக்கன் ஆட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்குது. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலா சைக்ளோபியூட்டேன் அதாவது சிலிட்டேன் ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆங்கிள் இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா 79 டிகிரி, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. அதாவது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல், அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூரைடு அயான் சோர்சஸ் அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது இங்கே சிலிக்கன் ஆட்டத்தை வந்து தாக்கும். அப்படி தாக்கும் பொழுது இந்த பென்டா கோஆர்டினேட் ஸ்பீசிஸாக மாறும். இப்போ பென்டா கோஆர்டினேட் ஸ்பீசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 79 டிகிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ட்ரைகோடல் பைபிரமிடலுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதாவது 90 டிகிரி க்ளோஸாக இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து அதுக்கு ரிலீவ் ஆகிருக்கு. எதை கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே ஸ்ட்ரெயின் வந்து குறைவாக இருக்கும். இப்போ இந்த இந்த இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேட்டிங் ரியேஜெண்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணுது. சரி, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனைல் சப்ஸ்டியூட்டட் சிலா சைக்ளோபியூட்டேன் இருக்குது. ஸோ இந்த அரைல் அயோடைடு கூட டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளோரைடு மற்றும் பெலாடியம் ஜீரோ கண்டிஷன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல கார்பன் கார்பன் கப்ளிங் நடைபெற்று உங்களுக்கு வைனைல் சப்ஸ்டியூட்டட் அரைல் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செலக்டிவிட்டி, அதாவது ஸ்டீரியோ மற்றும் ரீஜியோ செலக்டிவிட்டி இந்த டிரான்ஸ்மெட்டலேஷனில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கப்ளிங் வினைகளில் ரிட்டன்ஷன் ரீஜியோ செலக்டிவிட்டி, அதாவது ரிட்டன்ஷன் ரீஜியோ செலக்டிவிட்டி வந்து
உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்காட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரான்ஸ் சப்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடியதும் ட்ரான்ஸ் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, இங்க ஹியாமா கிராஸ் கப்ளிங் விலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை போன்றே உங்களுக்கு நடக்குது. இருந்தாலும் சில வேளைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சைன் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மெட்டலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா வந்து இங்க நடக்கறனால, உங்களுக்கு இந்த ஒன் டூ இன்சர்ஷன் வந்து காம்படிஷன், அதாவது போட்டியா வந்து ஒன் டூ இன்சர்ஷனும் உங்களுக்கு நடக்குது. அப்படி போட்டியா ஒன் டூ இன்சர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சைன் சப்ஸ்டியூஷன், அதாவது நமக்கு வந்து ஹெக் ரியாக்ஷன்ல எப்படி நடக்குதோ, அதை போன்று இங்கே நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சைன் சப்ஸ்டியூஷன் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் இந்த வகையான ரியாக்டிவிட்டி எதை சார்ந்தது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அரைல் அயோடைடு டெரிவேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஆர் குரூப்போட நிலையை பொறுத்தது. அதாவது இந்த ஆர் குரூப்ல எந்த மாரி எலக்ட்ரானிக்கலி டிஃபரெண்ட் குரூப் இருக்கோ, அதை பொறுத்து இந்த சைன் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் வந்து குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ கிடைக்கும். ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ரீஜியோ செலக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அரைல் அயோடைடு வந்து சார்ந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, அடுத்து ஸ்டீரியோ செலக்டிவிட்டிக்கு போவோம். ஸ்டீரியோ செலக்டிவிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எடுத்துக்காட்ட எடுத்துக்கங்க. இது ஒரு ஆர்கனோ ட்ரிஃப்ளேட். இந்த ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் வந்து இங்க இருக்கக்கூடிய அல்கைல் சிலேன் சப்ஸ்ட்ரேட் கூட வந்து வினைபுரியுது. இந்த அல்கைல் சிலேன் சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 38% ஈஇ எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பெலாடியம் 0 மற்றும் டெட்ராபியூட்டைல் அம்மோனியம் ஃப்ளோரைடு எடுத்துக்கிறோம். எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்எஃப் சால்வெண்ட்டை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன் வந்து கிடைக்குது. அதாவது இங்கே 38% இ இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிவில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து 31% இ இருக்குது. ஸ்லைட்லி தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எஸ் கான்ஃபிகரேஷன் தான், இங்கேயும் எஸ் கான்ஃபிகரேஷன் தான் கிடச்சிருக்கு. அப்போ ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. இதே வேளையில் நீங்கள் டிஹெச்எஃப் சால்வெண்ட்டுக்கு பதிலாக ஹெச்எம்பிஏ மற்றும் டிஹெச்எஃப் சால்வெண்ட்டை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு 8% இ ஆர் ஐசோமர் கிடைச்சிருக்கு. அதாவது எஸ் வந்து ஆரா இன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே இன்வெர்ஷன் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல், அதாவது சால்வெண்ட்டோட எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரும் சில வகையான வேலைகளை பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஹெச்எஃப் சால்வெண்ட்டில் டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸாக நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. அதே வேளையில் அதே டிஹெச்எஃப் சால்வெண்ட் மற்றும் 75 டிகிரி செல்சியஸில் அதை வெப்பப்படுத்தும் பொழுது உங்களுக்கு இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் நடக்குது. சரி, இது எதற்காக இந்த மாதிரி ரிட்டன்ஷன் கிடைக்குது, இது எப்படி இன்வர்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி விளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையான டிரான்சன் ஸ்டேட் மூலமாக விளக்கலாம். ஸோ முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ரிட்டன்ஷன் ஆன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் வழியில் இந்த வினை வந்து நடந்திருக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மெட்டலேஷன் வந்து எந்த வகையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் வழியில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. அதே வேளையில் உங்களுக்கு ஓப்பன் டிரான்சன் ஸ்டேட் வழியில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் வந்து கிடைக்குது. சரி, வாங்க ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினையில் இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக எப்படி நம்ம ஆர்கனோசிலேன் அல்லது ஆர்கனோசிலிக்கன் காம்பவுண்ட்ஸ்களை இந்த வினைக்காக தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன வினை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புரோமோபென்சின் இருக்கு. இந்த புரோமோபென்சின் கூட என்பியூட்டைல் லித்தியம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினைல் லித்தியம் கிடைக்கும். இந்த ஃபினைல் லித்தியம் கூட அல்கைல் சிலைல் குளோரைடு, அதாவது ட்ரை அல்கைல் சிலைல் குளோரைடு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடன் தொடர்புடைய சிலேன் ரியேஜென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அடுத்த மெத்தட். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா புரோமோபென்சின் இருக்குது, பிளாட்டினம் ஆக்சைடு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ட்ரை எத்தில் சிலைல் ஹைட்ரைடை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த ஆர்கனோசிலேன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போவோம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கிரிக்னாட் ரியேஜென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த புரோமோபென்சின் மற்றும் மெக்னீசியம் பவுடரை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிரிக்னாட் ரியேஜென்ட் உருவாகும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ரா ஈத்தாக்சிசிலேன் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ஆர்கனோசிலேன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரியேஜன் மற்றும் டைக்ளோரோ சிலாசைக்ளோபியூட்டேன் வந்து பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அல்கினைல் சிலேன் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அல்கைன் சப்ஸ்டியூட்டர் அல்கைன் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ட்ரை ஆல்கைல் சிலைல் ஹைட்ரைடு, இது வந்து பிளாட்டினம் அல்லது ரோடியம் கேட்டலைசிஸ் முன்னிலையில் வினைப்படும் பொழுது உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய அல்கினைல் சிலேன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த மெத்தட். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கினைல் புரோமைடை டெர்சரி பியூட்டைல் லித்தியம் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங்
அல்கினைல் லித்தியம் கிடைக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமெத்தில் சிலாக்சேன், அதாவது டைமெத்தில் சைக்ளோசிலாக்சேன் கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு சிலனால் அல்கீனைல் சப்ஸ்டியூட்டட் சிலனால் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த மெத்தட். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கினைல் சிலாசைக்ளோபியூட்டேன் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சப்ஸ்டியூட்டட் அல்கைன் இருக்குது. இதை டைபால் ஹெச் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அலைன் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த அலைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலா சைக்ளோபியூட்டேன், அதாவது குளோரோ சிலா சைக்ளோபியூட்டேன் கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு அல்கினைல் சிலா சைக்ளோபியூட்டேன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, வாங்க சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினையில். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைல் அயோடைட் இருக்கு. இங்கே வைனைல் சப்ஸ்டியூட்டட் சிலேன் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இங்கே டிஏஎஸ்எஃப் இங்கே வந்து ஆக்டிவேட்டராக பயன்படுது. இந்த பெல்லாடியம் ஜீரோ கண்டிஷனில் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வைனைல் சப்ஸ்டியூட்டட் அரைல் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலனால் இருக்குது. இந்த சிலனால் சப்ஸ்டேட் வந்து டிபிஏஎஃப் மற்றும் அயோடோபென்சின் கூட வினைபுரியும் போது உங்களுக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைனைல் சப்ஸ்டியூட்டட் சிலனால் வந்து இருக்குது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அரைல் அயோடைடு கூட இந்த பேஸை பயன்படுத்துகிறோம். இந்த பேஸ் மற்றும் பல்லாடியம் ஜீரோ மற்றும் காப்பர் அயோடைடு அடிட்டிவை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஆக்சைடு அடிட்டிவ், அதாவது சில்வர் ஆக்சைடு ஆக்டிவேட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரைல் பாட்டும் இந்த அரைல் பாட்டும் கப்ளிங் ஆகி உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. சரி, இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசியம் கார்பனேட் பேஸை வந்து இதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த சிலனால் டெரிவேட்டிவை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சீசியம் கார்பனேட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த கண்டிஷனில் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் சிலனால் இருக்குது, அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிலேன் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த பேஸ் பயன்படுத்துகிறப்ப முதல்ல இங்கே இருக்கக்கூடிய சில நாள் தான் ஆக்டிவேட் ஆகுது. அப்படி ஆக்டிவேட் ஆகும் பொழுது இந்த இந்த சென்டரும் கப்ளிங் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதன் பிறகு உங்களுக்கு டிபிஏஎஃப், அதாவது டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய சிலைன் சப்ஸ்டியன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அந்த ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இந்த அரைல் அயோடைடு கூட உங்களுக்கு கப்ளிங் வினையில் ஈடுபடும் பொழுது பெல்லாடியம் ஜீரோ முன்னிலையில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஷியலாக இந்த வினையை நம்ம நடத்தி நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நம்ம பெறலாம். சரி, வாங்க இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக் சிலனால் டெரிவேட்டிவ், அதாவது சிலையில் ஈத்தர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரைல் அயோடைடு கூட டெட்ரா பியூட்டைல் அமோனியம் ஃப்ளோரைடை பயன்படுத்துகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிலையில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகி இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆகி உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் அல்கஹால் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வைனைல் சப்ஸ்டியூட்டட் சிலா சைக்ளோ பியூட்டேன் இருக்குது. ஒரு அரைல் அயோடைடு கூட டெட்ரா பியூட்டைல் அமோனியம் ஃப்ளோரைட் மற்றும் பெலாடியம் ஜீரோ பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆகி உங்களுக்கு வைனைல் சப்ஸ்டியூட்டட் அரைல் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள் சிலனால் டெரிவேட்டிவ் இருக்குது. இந்த சிலனால் டெரிவேட்டிவ் வந்து NaHMDS அப்படிங்கிறது ஒரு பேஸ். இந்த பேஸ் வந்து இங்கே குரூப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அப்படி ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல கார்பன் கார்பன் கப்ளிங் இந்த அரைல் அயோடைடு கூட நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சில நாள் சப்ஸ்டேட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்சரி பியூட்டைல் லித்தியம் மற்றும் டைமெத்தில் சைக்ளோசிலாக்சேன் கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு சில நாள் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்குது. இந்த சில நாள் டெரிவேட்டிவ் அதன் பிறகு அயோடோபென்சின் கூட பெலாடியம் ஜீரோ கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங்கான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, வாங்க இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா SP2 சப்ஸ்டேட்டை தான் பார்த்துக்கிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா SP3 சப்ஸ்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கைல் புரோமைடு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலைன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைபுரியுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான பல்லாடியம் கட்டலசேஸ் மற்றும்
லிகான் மற்றும் ஆக்டிவேட்டரை பயன்படுத்தும் பொழுது இந்த வினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து உங்களுக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங்கான ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குது. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வினையை வந்து நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ்க்காகவும் பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸில் வரக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்க ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினையை பயன்படுத்தி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே அயோடின் சப்ஸ்டியன்ட் இருக்குது, அயோடோ சப்ஸ்டியன்ட் இருக்குது. அதே வேளையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலைல் சப்ஸ்டியன்ட் இருக்குது. இப்போ டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடை நம்ம பயன்படுத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிலைல் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகி இந்த 9th பொசிஷன் மற்றும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெலாடியம் ஜூலில் உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் இந்த பொசிஷனில் நடக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனும் 9th பொசிஷனும் ஜாயின் ஆகி அதாவது கார்பன் கார்பன் கப்ளிங் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த வினையோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ முதல்ல வந்து சம்மரி பார்க்கலாம். இங்கே வந்து ஆர்கனோசிலிக்கன் சப்ஸ்ட்ரேட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கப்ளிங் பார்ட்னர்ஸ் வந்து மற்ற வினையில் ஈடுபடக்கூடிய கப்ளிங் பார்ட்னர்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போரான் ரியேஜென்ட் வந்து நம்ம சுசுகி கப்ளிங்க்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து டின் சப்ஸ்ட்ரேட்டை வந்து ஸ்டில்லே ரியாக்ஷனுக்கும், மெக்னீசியம் சப்ஸ்ட்ரேட்டை வந்து குமடா ரியாக்ஷனுக்கும், ஜிங்க் சப்ஸ்ட்ரேட்ஸை வந்து நெகசி ரியாக்ஷனுக்கும் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஆர்கனோ சிலிக்கன் சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து லோ காஸ்ட், லோ டாக்ஸிசிட்டி மற்றும் ஹைலி ஸ்டேபிள் மற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன் கண்டிஷனில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைல் அயோடைட்ஸும் அரைல் புரோமைட்ஸும் தான் வந்து நம்ம பொதுவாக இந்த வினைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் அரைல் குளோரைடை வந்து சீப்பர் எதை கம்பேர் பண்ணுறப்பனா அரைல் அயோடைடு ஆர் அரைல் புரோமைடை கம்பேர் பண்ணுறப்ப இருந்தாலும் இதை பயன்படுத்துறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை அல்கைல் சிலைல் ரியேஜென்ட்டை வந்து நம்ம இந்த வினைக்காக பயன்படுத்துறது ரொம்ப கடினமான காரியமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இதை ரியாக்டிவ் சிலிகேட்டாக மாற்றுறது கொஞ்சம் சவாலான பணியாக இருக்கிறனால. ஸோ உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற லெக்சர்ஸ் அதாவது இது போன்ற விரிவுரைகள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.